ஹோம் லோன்ல பேசிக்கா பார்க்க வேண்டிய விஷயம், நீங்க எத்தனை வருஷம் டென்யூர் எடுக்குறீங்க, எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட நீங்க ஃப்ளோட்டிங் ரேட் எடுத்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்க டென்யூர்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்கன்றத கால்குலேட் பண்ணுவாங்க. இது இல்லாம ஒன் டைம் சார்ஜஸ் உங்களுக்கு யூஸ்வலா இருக்கும். ப்ராசஸிங் ஃபீ, லீகல் அண்ட் வேல்யூவேஷன், எமோடிட்டி சார்ஜஸ், இதெல்லாம் ஒன் டைம் ஃபீஸ் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 1,04,13,879 rupees நீங்க பே பண்ணிருப்பீங்க. இந்த ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3.64% ஸ்டார்ட் ஆனது எவ்ரி இயர் ஆன் இயர் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு 6% வந்து பிரின்சிபல் கம்மியாகி 10th இயர் முடியும் போது ஆல்மோஸ்ட் 60% உங்க பிரின்சிபல் வந்து அடைஞ்சிருக்கு. எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இங்க பார்ஷியலா பேமெண்ட் எடுத்து பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல டோட்டலா அதே இதுல கன்டினியூ பண்ணும்போது உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு மோர் தென் 1 crore கார்பஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் தீபக் ஃப்ரம் வெல்த் ஃபார் அவர். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஹவுசிங் லோன் இஎம்ஐ ரீபேமெண்ட். உங்க ஹவுசிங் லோன் இஎம்ஐ ரீபேமெண்ட்டை எப்படி ரீபே பண்ணலான்ற ஆப்ஷனையும் சைமல்டேனியஸா உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஹோம் லோன்ல பேசிக்கா பார்க்க வேண்டிய விஷயம், நீங்க எத்தனை வருஷம் டென்யூர் எடுக்குறீங்க, எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட நீங்க ஃப்ளோட்டிங் ரேட்ல எடுத்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்க டென்யூர்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்கன்றத கால்குலேட் பண்ணுவாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், லோன் டு வேல்யூன்னு சொல்லுவாங்க. உங்க ப்ராப்பர்ட்டி வந்து 33 lakhs குள்ள இருக்கு அப்படின்னா அதுல நீங்க 90% லோன் போகலாம் அப் டு 30 lakhs வரைக்கும். இதே அபோவ் 33 lakhs ப்ராப்பர்ட்டி அப்படின்னா 80% வரைக்கும் நீங்க லோன் போகலாம். ஸோ உங்க ப்ராப்பர்ட்டி மேபி ஃபிளாட்டா இருக்கலாம், லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், அதை பேஸ் பண்ணி போகலாம். இதே நீங்கள் லேண்டாக இருந்துச்சுன்னா அப் டு 75% வரைக்கும் நீங்கள் லோன் போகலாம். இது வந்து பேசிக்காக நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கணும் டிபெண்ட்ஸ் அப்பான் த பேங்க். இந்த கால்குலேஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. இது இல்லாமல் ஒன் டைம் சார்ஜஸ் உங்களுக்கு யூஸ்வலாக இருக்கும். ப்ராசஸிங் ஃபீ, லீகல் அண்ட் வேல்யூவேஷன், எமோடிட்டி சார்ஜஸ், இதெல்லாம் ஒன் டைம் ஃபீஸ் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இதெல்லாம் இல்லாமல் மந்த்லி ஹோம் லோன் இஎம்ஐயை எப்படி ரீபேமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் 50 lakhs லோன் போறீங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8.50, 20 years டென்யூர் எடுக்கிறீங்க. இதை பிரின்சிபலுக்கு எவ்வளோ போகும், இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளோ போகும், இயர் ஆன் இயர் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். 50 lakhs ஹோம் லோனுக்கு 8.50% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 20 years லோன் டென்யூர் எடுக்கிறீங்க. அதுக்கு இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 43,391 rupees நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ இந்த இஎம்ஐக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் டோட்டலாக நீங்கள் பே பண்ணிருக்க பிரின்சிபல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 90,893 rupees நீங்கள் பே பண்ணுறீங்க. இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் வந்து 3,86,410 rupees போகுது. டோட்டலா 1.82% தான் உங்களுக்கு பிரின்சிபல் மணிக்கு போகுது. ரிமைனிங் 98% மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் தான் போகும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு. இதே செகண்ட் இயருக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு அடிஷனலா மோர் தென் 2% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபலுக்கு போகும். ரிமைனிங் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் தான் போகுது. இது மாதிரி கால்குலேட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து அப் டு 10th இயர் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2.5% per year தான் உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கே போகுது. மீதி எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் உங்களுக்கு போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் 10 years இங்க பார்க்கும்போது 2025ல லோன் ஸ்டார்ட் பண்றீங்க. 2035ல பாத்தீங்கன்னா முடிக்கும் போது 34.25% தான் உங்களுக்கு லோனோட பிரின்சிபல் மணி நீங்க பே பண்ணிருக்கீங்க. ரிமைனிங் இன்னும் 65% மேல உங்களுக்கு பிரின்சிபல் மணி இருக்கு. இதே 11th இயர்லேருந்து 17th இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா 5% வந்து பிரின்சிபல் அப்படியே உங்களுக்கு மைனஸ் ஆகுது. ஸோ நீங்கள் இதே இஎம்ஐ பே பண்ணும்போது முதல் 10 வருஷத்துக்கு ஆவரேஜா 3% கம்மி ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11th இயர்லேருந்து 17th இயருக்கு ஆவரேஜா 5% கம்மி ஆகுது. ஃபைனல் 3 years அதாவது 18, 19, 20 இது மூணுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் 10% வரைக்கும் எவ்ரி இயர் ஆன் இயர் உங்களுக்கு பிரின்சிபல் கம்மியாகுது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 20 yearsல நீங்கள் லோன் ரெகுலராக பே பண்ணுறீங்க, சேம் இஎம்ஐ கட்டிகிட்டே வரீங்க, ஏதோ அடிஷனல் ரீபேமெண்ட் பண்ணாமல் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 1,04,13,879 rupees நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 54 lakhs, பிரின்சிபல் வந்து 50 lakhs. ஸோ 1,04 lakhs வந்து நீங்கள் டோட்டலாக பே பண்ணுறீங்க. நீங்கள் 43,000 rupees இஎம்ஐ ரீபே பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது 20 years ரெகுலராக பே பண்ணும்போது உங்களுக்கு மோர் தென் 50 lakhs இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க, 50 lakhs லோன் வாங்கியிருக்கீங்க. டோட்டலா 1,04 lakhs நீங்க பே பண்றீங்க. இதே உங்களால அடிஷனலா 8,000 rupees மந்த்லி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா இதை எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், இல்ல அடிஷனல் 8,000 rupees உங்க ஹோம் லோன் இஎம்ஐல நீங்க பே பண்ணா என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ 8,000 rupees நீங்க மந்த்லி ஹோம் லோன் இஎம்ஐல அடிஷனலா ஆட் பண்ணி பே பண்றீங்க. அப்படி பே பண்ணும்போது உங்க லோன் எத்தனை வருஷத்துல க்ளோஸ் ஆகுதுன்றது பார்க்கலாம், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சேவ் பண்றீங்கன்றதையும் பார்க்கலாம். இப்போ 43,000 rupees இஎம்ஐ பிளஸ் 8,000 rupees இஎம்ஐ நீங்க அடிஷனலா ஆட் பண்றீங்க. அப்படி பே பண்ணும்போது 51,391 rupees நீங்க டோட்டலா மந்த்லி பே பண்றீங்க. ஸோ அப்படி பே பண்ணும்போது ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா அங்க இனிஷியலா 2% to 3% தான் இனிஷியலா கம்மியாச்சு உங்களுக்கு பிரின்சிபல் வேல்யூல இருந்து. இதுல பாத்தீங்கன்னா நீங்க அடிஷனலா 8,000 rupees பே பண்றதுனால இந்த ஃபர்ஸ்ட் 10 years வந்து பாத்தீங்கன்னா 3.64% ஸ்டார்ட் ஆனது எவ்ரி இயர் ஆன் இயர் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு 6% வந்து பிரின்சிபல் கம்மியாகி 10th இயர் முடியும் போது ஆல்மோஸ்ட் 60% உங்க பிரின்சிபல் வந்து அடைஞ்சிருக்கு. இதே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 4 years பாத்தீங்கன்னா
11, 12, 13, 14 பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 10% வரைக்கும் எவ்ரி இயர் பிரின்சிபல் கம்மியாகி உங்கள் லோனே 14th இயரில் க்ளோஸ் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் 8,000 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா 20 இயர்ஸ்க்கான லோன் வந்து 14 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் அங்கே 54 lakhs பே பண்ணுறீங்க, இங்கே 35 lakhs பே பண்ணுறீங்க. ஆல்மோஸ்ட் 19 to 20 lakhs வரைக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் சேவ் பண்ணுறீங்க. உங்களோட மந்த்லி இஎம்ஐ 43,000 rupeesலேருந்து 8,000 rupees நீங்கள் அடிஷனலாக பே பண்ண முடிஞ்சா கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்படி ட்ரை பண்ணுறதுனால உங்களுக்கு ஹியூஜ் பெனிஃபிட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போர்ஷனில் கம்மியாகுது. நெக்ஸ்ட் ஆப்ஷன், உங்களோட 8,000 rupees அடிஷனல் இஎம்ஐயை ஹவுசிங் லோனுக்கு பதிலாக எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், மல்டி கேப் ஃபண்ட்ஸ் ஆர் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ், மிட் கேப் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி நான் அக்ரெசிவான ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது 15% ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது 8,000 rupees per month ஒரு வருஷத்துக்கு 96,000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 20 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது 19,20,000 rupees இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. டோட்டல் கார்பஸ் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸாக கிடைக்கிறது 1,06,00,000 கிடைக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து 1,04,00,000 பே பண்ணியிருந்தீங்க. இங்கே நீங்கள் 8,000 rupees அடிஷனலாக எஸ்ஐபியில் பண்ணும்போது 1,06,00,000 கிடைக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் பே பண்ண இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் ரெண்டுமே இதில் கிடைச்சிருக்கு. இந்த 8,000 rupees ஹவுசிங் லோனில் இஎம்ஐ பே பண்ணும்போது உங்களுக்கு 20 இயர்ஸ் டென்யூர்லேருந்து 14 இயர்ஸ் டென்யூராக மாறுது. 6 இயர்ஸ் நீங்கள் டென்யூர் கம்மி பண்ண முடியுது. இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் 19 lakhs நீங்கள் சேவ் பண்ண முடியுது. இதே எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே உங்களுக்கு கிடைச்சிருது. டோட்டலாக 1,06,00,000 இங்கே கார்பஸ் கிரியேட் பண்ண முடியுது. இப்போ 8,000 rupees அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஹவுசிங் லோனில் பே பண்ணீங்கன்னா 14 இயர்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ண முடியுது. இதே நீங்கள் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷனும் இருக்கு. எஸ்ஐபியில் 14th இயர் முடிவில் உங்களுக்கு 41 lakhs கார்பஸ் கிரியேட் ஆயிருக்கும். அந்த 41 lakhs எடுத்து ஹவுசிங் லோனில் உள்ள 21 lakhs அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் அமௌண்ட்டை நீங்கள் க்ளோஷர் பண்ணி ரிமைனிங் 20 lakhs எஸ்ஐபிலே வச்சுக்கலாம். அப்படி வைக்கும் போது ஹவுசிங் லோனும் க்ளோஷர் ஆகுது. எஸ்ஐபி நீங்க அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்க அதர் ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இங்க பார்ஷியலா பேமெண்ட் எடுத்து பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல டோட்டலா அதே இதில் கண்டினியூ பண்ணும்போது உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு மோர் தென் 1 crore கார்பஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எஸ்ஐபி வந்து பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அதை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா வாய்ஸான டிசிஷனா இருக்கும். நீங்க நிறைய பேர் அடிஷனலா இன்னொரு ப்ராப்பர்ட்டி போவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக ஃபிளாட் வாங்குவாங்க, அந்த ஃபிளாட்டை வந்து ரெண்டுக்கு விடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டல் இன்கம் 3 to 4% தான் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்க பிரைமரியா என்ன ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்களோ அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ரிமைனிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிலையோ இல்லை லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையோ நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் கார்பஸ் பெட்டராகவே க்ரோ ஆகும். நீங்கள் ரெண்டல் இன்கம் கம்பேர் பண்ணும்போது 3 to 4% தான் வரும். இதே நீங்கள் எஸ்ஐபிலையோ எஸ்டபிள்யூபி எஸ்டிபி ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மோர் தென் 12% மேலே நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். நீங்கள் லாங் டேர்மில் கன்டினியூ பண்ணும்போது இந்த ரிட்டர்ன்ஸுக்கு மேலே வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அப்படி பிளான் பண்ணுறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இல்லை நான் ஃபஸ்ட்டு ஹோம் லோன் தான் எடுத்திருக்கேன், ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி எடுத்திருக்கேன், இதோட இஎம்ஐ பே பண்ணிகிட்டே இருக்கேன், நான் லாங் டேர்ம் ரெகுலராக கட்ட வேண்டியதாக இருக்குது, என்னோட பிரின்சிபல் பெருசாக கம்மியாகலை அப்படின்றவங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். அடிஷனல் அமௌண்ட்டை எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் நடுவில் பார்ட் பேமெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே ரெகுலராக கட்டினீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்மில் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த கார்பஸை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜாக 8 to 9% தான் உங்களுக்கு ஹவுசிங்கோட இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 12%, 15% கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக எஸ்ஐபியில் உங்கள் மணியை கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். 50 lakhs லோன் வாங்கும்போது 43,000 rupees நீங்கள் மந்த்லி பே பண்ணுறீங்க. அடிஷனலாக 8,000 rupeesன்றது அப்ராக்சிமேட்டாக 18% நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறீங்க. அந்த 18% எக்ஸ்ட்ரா பே பண்ணும்போது உங்களுக்கு 1 crore மேலே கார்பஸ் கிரியேட் பண்ண முடியுது. இந்த பெனிஃபிட் அடைகிறதுக்கு நீங்கள் டே 1 அதாவது இஎம்ஐ கட்ட ஆரம்பிக்கும் போது எஸ்ஐபின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா இந்த கார்பஸை கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு ஹோம் லோன் சம்பந்தமாக டவுட்ஸ் இருக்குது இல்லை கஸ்டமைஸ் ஃபினான்ஷியல் பிளானிங் வேணும்னா நான் கொடுத்துருக்க நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.